जय साईराम। जय गुरुदेव दत्ता। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ லீலாமிருதம் அத்தியாயம் 158. ஹாட்கானை சேர்ந்த சுபேதார் பாபா. ஒருமுறை கோபால் புவா சிப்லூனிலிருந்து 20 பக்தர்களுடன் அக்கல்கோட்டுக்கு கிளம்பினார். அவர்களில் ஹாட்கான் என்கின்ற ஊரை சேர்ந்த சுபேதார் பாபாவின் குடும்பத்தினரும் வந்தனர். இவர்கள் அனைவரும் பண்டரிபுரம் வந்தடைந்தவுடன் சுபேதார் பாபாவுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட தொடங்கியது. அக்கல்கோட் வருவதற்குள் அவருடைய நிலை மிகவும் மோசமானது. அவர்கள் அனைவரும் அக்கல்கோட்டில் 7 நாட்கள் தங்கியிருந்துவிட்டு அடுத்த நாள் காலையில் சிப்லூனுக்கு கிளம்ப ஆயுத்தமானார்கள். இதை கேட்டவுடன் சுபேதாரின் மகனான ராமச்சந்திர ராவ் மிகவும் பதட்டமடைந்து அழுது கொண்டே, என் தந்தையின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. நாங்கள் இங்கு நோய் குணமாகும் வரை தங்கியிருக்க முடியாது. எந்தவித வைத்தியமும் கை கொடுக்கவில்லை. எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று புலம்பினார். உடனே கோபால் புவா, ஸ்ரீ சுவாமியை அடைக்கலம் அடைவது தவிர நமக்கு வேறு வழி ஏதாவது உண்டா? அவரிடம் பிரார்த்தனை செய்வோம். அவர் ஆசீர்வதித்தால் உன் தந்தைக்கு குணமாகும் என்று கூறினார். அடுத்த நாள் காலையில் கோபால் புவாவும் ராமச்சந்திர ராவும் குளித்துவிட்டு இஞ்சி சர்க்கரையை கலந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்வதற்காக சென்றனர். அப்போது மணி 9 ஆகி இருந்தது. மகராஜ் சோலப்பாவின் வீட்டில் இருந்தார். அவர்கள் ஸ்ரீ சுவாமியை நமஸ்கரித்துவிட்டு, சுவாமி, உங்கள் தரிசனத்திற்காக இவ்வளவு தொலைவில் இருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் தரிசனத்தை அளித்து எங்களை சந்தோஷப்படுத்தி விட்டீர்கள். உங்கள் அனுமதியுடன் சிப்லூனுக்கு கிளம்புகிறோம். நாங்கள் விதியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் ஊர் போய் சேரும் வரை வழியில் எதுவும் நேர்ந்து விடாமல் காத்தருள வேண்டுகிறோம். எது நடந்தாலும் வீட்டுக்கு சென்ற பின் நடக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டனர். கருணை உள்ளம் கொண்ட மகராஜ், வீட்டுக்கு செல்லுங்கள் என்று அனுமதி அளித்தார். அவர்கள் கொண்டு வந்திருந்த இஞ்சி சர்க்கரை கலவை கிண்ணத்தை மகராஜின் பாதத்தில் வைத்துவிட்டு கொண்டு வந்தனர். அதை நோயாளிக்கு மருந்தாக கொடுத்தனர். அனைவரும் மகராஜை மீண்டும் தரிசனம் செய்துவிட்டு ஒரு பானை முழுவதும் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு பயணத்தை தொடங்கினர். இரவு தங்குவதற்கு வல்சங் என்கின்ற இடத்தில் வண்டியை நிறுத்தினார்கள். இது அக்கல்கோட்டிலிருந்து 8 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. வண்டியை விட்டு இறங்கியவுடன் சுபேதார் பாபாவுக்கு 15 முறை வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இரவு முழுவதும் அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. பின்னர் காலை 3 மணியளவில் வண்டி புறப்பட்டது. 9 மணி வரை பயணம் செய்தனர். அப்போதும் அவருடைய உடல்நிலை சீராக இருந்தது. ஆனால் வண்டியை நிறுத்தியவுடன் பாதிப்பு ஏற்பட்டது. இது அனைவருக்கும் மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. புவா பிரார்த்தனை செய்து கொண்டதற்கு ஏற்ப நடைபெற்றது. அவருடைய நிலை இவ்வளவு மோசமாக இருந்த போதிலும் இஞ்சி சர்க்கரை கலவை மட்டுமே மருந்தாக அளிக்கப்பட்டது. மற்ற வைத்திய முறைகள் எந்தவித முன்னேற்றத்தையும் அளிக்கவில்லை. இதே போல அவர்கள் சிப்லூன் வரை சென்றடைந்தனர். இவ்வளவு அற்புதங்களை செய்து காட்டிய போதும் இப்போதும் எப்போதும் பல குருடர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் லீலைகள் அனைத்தையும் விவரித்து கொண்டே சென்றால் ஒரு புத்தகம் போதுமா? அவற்றில் பக்தர்களின் அனுபவங்களாக கிடைத்த சிலவற்றை மட்டுமே இந்த புத்தகத்தில் விவரிக்க இயன்றது. தெரியாத, அறிய முடியாத பல லீலைகளை ஸ்ரீ சுவாமி இன்றும் என்றும் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.